சுவை மனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பர்ஃபெக்டான பீஸா டோ ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு திடீர்னு பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் கடையிலலாம் வாங்க வேண்டாம், அவங்க பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஜில்லுன்னும் இருக்கக்கூடாது. இப்போ இவங்கள ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வார்மான வாட்டர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ட்ரை ஈஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோம், எவ்வளோ மாவுக்குன்றது தான் மெயினே. இதில் நான் கிராம்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 8 கிராம்ஸ் ஈஸ்ட்டை நீங்கள் இந்த 1/2 கப் வாட்டரில் ஆட் பண்ணிக்கிங்க. அண்ட் நம்ம இப்போ என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் அண்ட் ஈஸ்ட் ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு மேலே உப்பி இருக்கணும். சப்போஸ் ஈஸ்ட்டு உங்களுக்கு மேலே திரும்பி வரலைன்னா, உப்பி வரலைன்னா அது நல்ல ஈஸ்ட்டு கிடையாது. ஸோ உங்கள் மாவு வீணாக போயிடும். இப்போ இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம 2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். வாட்டர் எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. நம்ம ஈஸ்டில் சேர்த்த வாட்டர் மட்டும்தான் இதுக்கு. வேறு எந்த வாட்டரும் ஆட் பண்ணாமல் 2 கப்பு அளவுக்கு நம்ம இப்போ மாவு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா போட்டு எடுத்து வச்சாச்சு. மாவும் கரெக்டான ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நான் மிக்சர் இருக்கிறதுனால நான் இதில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தாராளமாக கையில் கூட நீங்கள் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி அழகாக பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீழே கொஞ்சம் போட்டு எல்லாமே நல்லா கையில் என்ன தான் மிஷினில் போட்டாலும் கையில் உங்களுக்கு நல்லாவே போட்டு அதை மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மேலே போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஆல் பர்பஸ் ஃப்ளாரை போட்டுட்டு இந்த மாவை நல்லா பண்ணுங்க. எனக்கு இந்த மாவு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்னும் கூட நம்ம கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு ஸ்பூனாக போட்டு இது மாதிரி பண்ணுங்கள். 1 ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். கரெக்டாக நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன், அதுக்கு மேலே ஆட் பண்ணல. இந்த மாவுலேயும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டோ சூப்பராக வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு அப்படியே கடையில் வாங்குகிற பீஸா மாதிரியே இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா. இது பர்ஃபெக்டாக நம்ம எல்லாமே பண்ணி வச்சாச்சு. இந்த டோ இப்போ ரெடியாக இருக்குது. ஆனால் இந்த டோ ஒரு ஆயில் போட்டு ஒரு பவுலில் நீங்கள் ஒரு 1 ஹவர் வைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேலே நல்லா உப்பி வரும். பவுலில் சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் தடவுங்க. ஆலிவ் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டோவை இதில் போட்டு நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி அழகாக ஒரு 1 ஹவர் நம்ம வைப்போம். சூப்பராக உங்களுக்கு நல்லா உப்பி வந்தால் பர்ஃபெக்டான டோ இது. ஒரு காட்டன் கிளாத் போட்டு ரேப் பண்ணி வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் ஓப்பன் பண்ணுறதை விட என் பையன் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கான் பார்க்குறதுக்கு. பட் நான் பண்ணுற ஃபுல் ரெசிபிக்கும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்துட்டே தான் இருக்காங்க. அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு. இப்போ சூப்பராக பாருங்கள், இது மாதிரி நல்லா உங்களுக்கு உப்பி வந்திருக்கு. இது பர்ஃபெக்டான டோ. Oh, that feels so good. Yeah. So oily. Yep. My son wants to punch. இப்போ டோக்கு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம பேனில் லைட்டாக நம்ம ஆல் பர்பஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது ஃபுல்லாகவே நம்ம பீஸா பதத்துக்கு தட்டி எடுத்துக்கலாம். அழகாக நீங்கள் இதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைட்லேயும் சாஸ் போடும்போது கீழே திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இது மாதிரி சைடில் நம்ம க்ரஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுப்போம். என் குழந்தைக்கு யூஸ்வலாக இந்த க்ரஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்காக தான் இந்த சைடில் நான் எப்போவுமே இப்படி பண்ணுறது வீட்டில் பீஸா பண்ணேன்னா. ஸோ இப்போ இது பர்ஃபெக்டாக எடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீஸா சாஸ் அண்ட் வெஜ் பீஸா, பன்னீர் பீஸா இதெல்லாம் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். பட் இப்போ நம்ம டோ தான் பார்க்க போகிறோம். அந்த டோ பண்ண டோவில் கரெக்டான பீஸா வருதான்னு பார்க்குறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ. இப்போ நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் பார்த்திங்கனாலும் ஹோம்மேட் சாஸ் தான். சாஸோட ரெசிபி ஒன்று உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோவில் போடுறேன். இப்போ இந்த சாஸையும் அழகாக நம்ம மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுட்டு அழகாக பசங்க தான் பண்ணணுன்றாங்க. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன். இப்போ வீடியோஸ்க்காக நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சீஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எடுத்த சீஸ் பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் அண்ட் பீஸா சீஸ் ரெண்டுமே எடுத்திருக்கேன். இதை தான் நான் எப்போவுமே போடுறது. இன்றைக்கி நம்ம சீஸ் பீஸா பண்ணுறதுனால இந்த 2 சீஸையும் நான் ஆட் பண்ணுறேன். எல்லா சீஸையும் நம்ம கொஞ்சம் நிறைய சீஸ் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அளவாக போதும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீட்டில் எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ பிஸா டோ சீஸ் போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து இப்போ நம்ம இவங்கள அவனுக்குள்ளே வைக்க போகிறோம். அவனோட டெம்பரேச்சர் 450 டிகிரி ஃபேரனைட்டில் வச்சுட்டு 22 மினிட்ஸ் வைங்க. ஐ மீன் 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஆகிடும். அந்த டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவனுக்குள்ளே வச்சுருக்கேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸாக்டாக 18 மினிட்ஸில் இந்த பீஸா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி பார்ப்போம். என்னோடய கிட்ஸ் கட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. லெட் them do. I'm not good at cutting pizza. Yep, cut it. It's here. Do you want to do it? I trust him. Is that for you? It's very hard. Be careful. ஹாட்டாக இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக நிதானமாக என் பிள்ளை பண்ணிகிட்ருக்கான். அவனே பண்ணணும், அவனே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்றான். சாப்பிடட்டோன்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கான். லைக் எப்போ எடுத்து அடுத்தது தட்டில் வைப்போம் அப்படின்றதுக்காக. இப்போ அவன் பொறுமையாக பண்ணுறதுனால சாரி, இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட்டாக கூட ஓட்ட முடியாது. அவன் பாப்பா இந்த வீடியோவை, அதுக்காக தான். ஃபைனலி கட் பண்ணியாச்சு. பீஸாவும் எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் நீங்களே. நல்லா பலன்னு ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. பர்ஃபெக்டான சீஸ் பீஸா வேறு லெவலில் வந்திருக்கு. டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் நிறைய முறை இந்த பீஸாவை ட்ரை பண்ணியிருக்கோம் வீட்டில். ஏன்னா கோவிட் டைமில் இதுதான் எங்களோட டைம் பாஸே இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோடய எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.